Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஃப்ரைடே லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நீங்க தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்திருப்பீங்க. ஸோ ஃப்ரைடேனாலே மேக்ஸிமம் வந்து நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி வந்து லஞ்ச் செய்கிறோம், ஏன்னா ஃப்ரைடேனாலே வந்து டைட்டான ஷெடியூலாக தான் போகும். ஸோ அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜும் அதே நேரத்தில் டைமும் மேனேஜ் பண்ணி எப்படி சமைச்சோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எந்த வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குயிக்காக வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கிரேவியை பொறுத்த வரைக்கும் ஆயில் கூட ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 3 தக்காளி 2 வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி நிறையாவும் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்குள்ள உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி திரண்டு வரும், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதே இப்போ நல்லா கலந்துருங்க. இந்த லன்ச் மேக்கிங் வீடியோவோட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அளவு தயிர் சேர்த்து இந்த தயிர் வந்து நல்லா திரண்டு வர அளவுக்கு விட்டுட்டேன். அந்த கேப்பில் வந்து நான் ஃபிஷ் டிக்காக்குள்ள மசாலா ரெடி பண்ணி மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு போன்லெஸ் ஃபிஷ் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், சிக்கன் 65 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த மசாலா இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும். சீரகத்தூள், கறி மசாலா ரெண்டுமே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஆயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஆயிலோட தான் நல்லா அதை கலந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றுறதை விட ஆயில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதையுமே இப்போ வந்து இந்த மசாலாவோட நல்லா கலந்துடலாம். இது வந்து அப்படியே ஊறட்டும். ஆனால் ரெடியாகிற வரைக்கும் நான் அதை ஊற வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதுவும் வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. தயிர், வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஃபிஷ் கறி மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கறி மசாலா வந்து 2 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இதையுமே வந்து நல்லா கலந்துட போகிறேன். அந்த டிக்காக்கு என்ன மசாலா போட்டோமோ அதே தான் கிட்டத்தட்ட நான் ஆனத்துக்கும் போடுறேன். ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாத்துக்குமே பேசிக் மசாலா அதுதான். அதனால் ஆனத்துக்கும் சரி ஃப்ரைக்கும் சரி இது போட்டுட்டேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து டவுன் பட்டாயில் மல்லிக்கீரை, புதினா இதையும் போட்டு நல்லா கலந்துடுறேன். இப்போ வந்து மசாலா போடவுமே வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப திக்காகும். அதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி முள் இல்லாத மீனை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவோட மீனை வந்து நல்லா ஒரு தடவை ஃபஸ்ட்டு பெரட்டிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து ஆயிலே 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப உரப்பு இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப வந்து திக்காயிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அது ஒரு பக்கம் வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கே நான் வந்து ஃபிஷ் டிக்கா பண்ணுறதுக்கு நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்குள்ள ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து பொரித்து எடுக்க போகிறேன். ஏன்னா மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பக்கம் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். அப்போ தான் மொறுமொறுப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இது இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு, கோல்டன் கலர் வர அளவுக்கு வந்து நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை வந்து நான் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதே ஆயிலே வந்து நான் வந்து மீனையுமே வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒவ்வொரு மீனையாக நான் மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்க போகிறேன். மீனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமே ஊறினாலே போதும், ரொம்பவே டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வந்து மேரினேட் ஆனதும் கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கறி, கோழி அந்த மாதிரி இருந்தால் கூட ஓவர் நைட் ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மீனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமே போதும். இப்போ இந்த பக்கம் மீன் ஒன் சைடு வேறு நேரத்தில் இந்த பக்கம் வந்து தேங்காய் பால் சோறுக்கு ரெடி பண்ணுறேன். அது வந்து ரெஜிமா தான் பண்ணாங்க. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டவுன் பட்டா இலை 1 இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தேங்காயோடைய ஃபுல்லாக அப்படியே பால், அதுக்கப்புறம் 2வது தேங்காயோட 1/4 பாகம் அதையும் சேர்த்தாச்சு. கை ஃபுல்லாக அளவுக்கு மல்லிக்கீரை, தேவையான அளவு உப்பு. இது கொதித்து வந்தோடனே ஒரு 3/4 கிலோ ஊற வச்சுருந்த அரிசி, 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்தாச்சு. எனக்கு இந்த சோறு அவ்வளோவா பண்ண தெரியாது, அதனால தான் ரெஜிமாவே பண்ணிச்சு. அந்த கிரேவிக்கு, ஃபிஷ் கிரேவிக்கு வந்து இந்த தேங்காய் பால் சோறு வந்து ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து விசில் ஊற நேரத்தில் வந்து இந்த ஒரு சைடு வெந்துருச்சுலையே மீன், இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்க போகிறேன். 2 சைடுமே நல்லா வேக வச்சுட்டாண்டி. சோறு வந்து 3 விசில் விடணும், அப்போ தான் வந்து பொல பொலணும். அது நேற்று தேங்காய் பால் சோறு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஆயிலில் விட்டும், அது மட்டும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஆயிலேருந்து நல்லா மீனை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்போ வந்து எல்லா சைடுமே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து நான் கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். மேலே வந்து மல்லிக்கீரை புதினா அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாவோ இல்லை அப்படியேவோ நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபிஷ் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சி விட்டு தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் எங்களுடைய ஃப்ரைடே லஞ்ச். தேங்காய் பால் சோறு, ஃபிஷ் கிரேவி அண்ட் ஃபிஷ் டிக்கா. இது வந்து ஒரு ஃப்ரைடேவோ இல்லை வந்து வீக்கெண்ட்லேயோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.